ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 2 பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு கிராம்பு போட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகையும் போட்டு எல்லாம் நல்லா வதங்கணும். அடுத்தது சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா காயும் முழுமையாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா, கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டை தான் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வரும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்து இன்னும் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. மசாலா ஊற்றினோன்னே நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. மசாலா முழுமையாக சிக்கனில் ஒட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு 10லேருந்து இல்லை 20 நிமிஷமாச்சும் கொதிக்கணும். அப்புறம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வரும். இதில் கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.